பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கும் திமுக பிரமுகர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருந்து நடந்திருக்காரு. போதை மருந்து காசுல உன் மருமக சினிமா எடுத்தான்னா அதுக்கு மட்டும் ஒரு ரோசம் வருது. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜகவின் மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். யார் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது? பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்னா என்ன? அந்த பள்ளிக்கூடத்தை ஒழுக்கமா பாத்துக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் ஒழுங்கா வர்றாங்களா, இல்ல மாணவர்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்குதா, பல சமுதாயத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க, ஒருத்தருக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வரணும், அதை பாத்துக்கிற வேலை தானே. இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் அப்போ ஒரு கண்டிப்படுத்து உடனடியாக அவங்களுக்கு ஒரு நடவடிக்கைக்கு மேற்கொண்டு பண்ணாதானே அடுத்தவன்கிட்ட இது போகாம இருக்கும். 8 நாள் கழிச்சு அந்த பசங்களுக்குள்ள போட்டி அவன் அடிச்சுக்கிட்ட பிற்பாடு அந்த தகராறு போலீஸுக்கு அப்ப என்ன காரணம்? இது யாருடைய தப்பு? பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கும் திமுக பிரமுகர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருந்து நடந்திருக்காரு. பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு சீர்கட்டத்துக்கு பள்ளிக்கூடங்களில் போதை மருந்து பள்ளிக்கூடம் அருகாமலே போதை மருந்து விற்பனைக்கு காரணம், அதே போல இதுபோன பாலியல் குற்றச்சாட்டுகள் உருவதற்கு காரணம் முழுக்க பள்ளிகள், அரசு பள்ளிகளுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு தலைவராக திமுக பிரமுகர்கள் இருப்பதுதான். அதே திமுக பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற திமுக பிரமுகர் சால்னா கடைக்கு உட்கார்றான், டாஸ்மாக் கடையினுடைய பார் நடத்துறான். அவன் இந்த பசங்களை அங்க கூட்டிட்டு போய் சாயங்காலம் ஊத்தி கொடுக்கறானா நமக்கு தெரியாது. பார் நடத்துறவனை கொண்டுட்டு போய் பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு தலைவராக உட்கார்ந்து இந்த அரசாங்கம் அது. அப்புறம் யாருன்னு சொல்ல மாட்டான். போதை மருந்து காசுல உன் மருமக சினிமா எடுத்தான்னா அதுக்கு மட்டும் ஒரு ரோசம் வருது. எவனாவது டியூப்ல போட்டு விட்டானா அவனை பிடிச்சி உள்ளார போடுற. இது என்ன அர்த்தம்? நீங்க சொன்ன மாதிரி 3 பேர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆசிரியர்கள் ஒரு தலைமை ஆசிரியர். பெற்றோர் ஆசிரியர் கழகத்து மேல எந்த புகாரும் வரல அப்படிங்கிறது காவல்துறையோட கொடுக்கறோம். இப்ப சொல்லி இருக்கிறோம்ல, பெற்றோர் ஆசிரியர் கழகத்து மேல 8 நாளா அவங்க தான் உட்காந்து பேசியிருக்கான். நாங்க அதை தான் இப்ப கேட்கிறோம். எங்க டிமாண்டே இப்ப அதுதான். இன்னைக்கு போராட்டமே இன்னைக்கு அதுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.